அதாவது விஜய் வளர்ந்து வர்ற அதே காலகட்டத்தில் விஜய் மாதிரி வேறொரு நடிகர் வந்தாருன்னா அவர் வளர்ந்து விடக்கூடாதுங்கிறதுலையும் எஸ்சிஎஸ்சி கொஞ்சம் உறுதியாகவே இருந்தார். அதை எப்படிலாம் அவர் அணை கட்டுவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வேணால் நான் இப்போ சொல்கிறேன். ஒரு நடிகர் வர்றாரு, ஒரு புது நடிகர், அவருடைய படம் வந்து பிரமாதமாக ஓடுது, முதல் படமே பெரிய ஹிட் ஆகுது அப்படின்னு வச்சிங்களேன். உடனடியாக என்ன வரும்னா மறுநாள் வந்து எஸ்சிஎஸ்சியினுடைய மேனேஜரோ பிஆர்ஓவோ அந்த சம்மந்தப்பட்ட நடிகருக்கு ஃபோன் பண்ணி, சார் வந்து உங்களை வச்சு ஒரு படம் பண்ணணும் ரொம்ப ஆசைப்பட்றாங்க, வாங்கலாம் பேசலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இதில் வந்து சில நடிகர்கள் சிக்கிக்கிட்டு அந்த படம் என்னவா வருங்கிறது தெரியும் உங்களுக்கு. அந்த படம் வந்து பண்டலாகி வரும்போது இவங்களுடைய மார்க்கெட் இருந்து மறுபடியும் பழைய இடத்துக்கு போயிடுவாங்க. இது அந்த வளர விடாமல் செய்கிற சதின்னு கூட அன்றைக்கி பல பேர் பேசுவாங்க. இவர் வேணும்னு எப்படி எடுத்தாரா அல்லது படமே அப்படி அமைஞ்சிடுச்சா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் சூழ்நிலை வந்து அந்த நடிகருடைய வளர்ச்சியை நிச்சயமாக தடுக்கும். இது ஒரு பக்கம். தன் மகன் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்து எஸ்சிஎஸ்சிக்கு இருந்தாலும் கூட போர்க்களத்தில் வந்து இன்னொரு பலசாலி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவாக இருந்ததெல்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அதற்கு உதாரணமாகவும் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. எனக்கு இன்னும் ஞாபகமாக இருக்குது, இந்த பத்திரிகையாளர்கள் அப்படி சந்தித்து பேசும்போது இன்றைக்கி அந்த தியேட்டரில் என்ன நடந்தது தெரியுமா, இந்த தியேட்டரில் என்ன நடந்தது தெரியுமான்னு சொல்லி பயங்கரமாக கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு புது நடிகருடைய படம் வருது, ஆள் கொஞ்சம் அழகாக இருக்கார், இந்த படம் ஓடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கூடவே வந்துருச்சுன்னு வச்சிங்களேன். அந்த படம் ஓடுகிற தியேட்டரில் சம்மந்தம் இல்லாமல் ஒரு 50 பேர் உள்ளே வருவாங்க. அந்த ஷோ ஓடிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. கோகுலேன்னு ஒரே சத்தம் போட்டு விசில் அடித்து கலாட்டா பண்ணி அந்த ஷோவை பார்க்க வந்த பெண்கள் வந்து முகம் சுளித்து வெளியில் போயிடுவாங்க. ஸோ இதை வந்து தொடர்ந்து அவர் செஞ்சிகிட்டு இருந்ததெல்லாம் அன்னைக்கு பேசினாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு வந்து விஜயை வைத்து விட்டார் எஸ்.